எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் மசாஜ் சிகிச்சையின் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு மசாஜ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது ஏதோ உயர்தர ஹோட்டல்களில் கிளப்புகளில் செல்வந்தர்களுக்கே உரித்தான ஒரு விஷயமாகவோ இல்லைனா சட்டவிரோதமான ஒரு விஷயமாகவோ தான் பார்க்கப்படுது இந்த மசாஜ் அப்படிங்கிற வார்த்தையே. ஆனால் இந்த மசாஜ் சிகிச்சைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பல்வேறு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. வலியை மட்டுமே நீக்கக்கூடியது கிடையாது மசாஜ் சிகிச்சை அப்படிங்கிறது, கூடவே இதற்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் உண்டு. அது என்னென்னு இந்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். இப்போது மசாஜ் அப்படிங்கிறது நம்மளோட தோள்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய தசைகள், அந்த தசை நார்கள் இது எல்லாத்தையும் அழுத்தி தேய்ப்பதன் மூலமாக நம்ம தசைக்கு ஒரு பயிற்சியை தரோம், ஒரு அழுத்தத்தை தரோம். அப்படிங்கிறது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க? இப்போ நம்ம நடக்கிறது, ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சிகள் பண்ணுறது, இதுவுமே மசாஜ் தானே. அதாவது இது ஆக்டிவ் மசாஜ், நாம்பளாக பண்ணுறது, நாம்பளாக நம்ம தசைகளுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கறது. இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நடக்கிறது, ஓடுறது, இதில் நாம்பளாக தசைகளை ஆட்டி ஆக்டிவிட்டி, அதற்கு ஒரு வேலையை கொடுக்குறோம். இதனால் குளுக்கோஸ் எரிக்கப்படுது. இதே விஷயத்த பேசிவாக பண்ணுறது, அதாவது இன்னொருத்தர் உங்கள் தசைகளை அழுத்தி உங்கள் தசைகளுக்கு செயற்கையான முறையில் அழுத்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். மசாஜ் ஸ்பா அப்படிங்கிறது நம்ம ஏதோ சுற்றுலா செல்லக்கூடிய நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் செய்யக்கூடிய விஷயமா பார்க்கறத விட இந்த மசாஜுக்கு ஒரு வலி நிவாரண பண்பு, கிரானிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்பட்ட வலிகளுக்கு அந்த வலிகளை குறைக்கக்கூடிய பண்பு உண்டு அப்படிங்கிறது முதல் முக்கியமான விஷயம். இதனால என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் குறையுது. இந்த மன அழுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பல வலிகள் குறையறதா மூளை நினச்சிக்கும். மசாஜ் செய்வதன் மூலம் நம்ம கவலைகள் நீங்குது, மன சோர்வு குறையுது, நம்ம ஜீரண மண்டலம் தூண்டப்படுது, செரிமானம் நல்லபடியாக நடக்குது. நாட்பட்ட வலிகளுக்கு ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு தசை சார்ந்த இறுக்கம் காரணம். இந்த தசை சார்ந்த இறுக்கம் குறையுது இந்த மசாஜ் செய்யும் போது. தலைவலிகள் குறையுது, தூக்கமின்மை பிரச்சனை குறையுது, நரம்பு சார்ந்த வலிகள் குறையுது. அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி ரெக்கவரி ஆகிறாங்க இல்லையா, இப்போ மீண்டு வரத்துக்கு அந்த தசைகளுக்கு வலு கொடுக்கறதுக்கு அதுக்குமே பிசியோதெரபிஸ்ட் செய்யக்கூடியது ஒரு வகையான மசாஜ் தான். மசாஜ் செய்யறது அப்படிங்கிறது வடு திசுக்கள், ஸ்கார் டிஷ்யூ உருவாகிறது கூட குறைக்கிறது பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. 10வது விளையாட்டு சார்ந்த அடிபடுதல், பல பிரச்சனைகளுக்கு மசாஜ் ஒரு நல்ல தீர்வு. இந்த மசாஜிங்னால உடலுக்குள்ள என்ன நடக்குது? மேம்பட்ட சுழற்சி, அதாவது ரத்த ஓட்டம் சுழற்சி அப்படிங்கிறது மேம்படுத்தப்படுது. ரெண்டாவது தசைகளோட இறுக்கம் குறையுது. மூட்டு வீக்கம் இருக்கு அப்படின்னா மூட்டு வீக்கம் கூட குறைக்கக்கூடியது இந்த மசாஜ். 4வது நம்ம உடம்போட நெகிழ்வு தன்மை, மேம்படுத்தப்பட்ட நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அது அதிகமாகுது மசாஜ்னால. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. முக்கியமாக நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா அழுத்தப்படும் போது. இப்போது மால்லேயே கூட இந்த மிஷின்கள்லாம் இருக்கும், அந்த மிஷின்களில் கை வச்சு உட்காந்துருக்கும் போது அந்த மாதிரி மசாஜ் நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த மிஷினில் உட்காந்திங்கன்னா அந்த மிஷினே உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும், பின்பக்கம் முதுகில், கையில், காலில் எல்லா இடத்துலையும் அழுத்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நீங்கள் கண்ணை மூடும்போது ஆஹா அப்படியே ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மூளை செல்களில், நரம்பு செல்கள்லாம் தூண்டப்படுது. மூளையில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய பல ஹார்மோன்கள், செரட்டனின், டோபமைன் போன்றவற்றோட உற்பத்தியும் அதோட செயல்பாடு அதிகரிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கும் ஒரு சந்தோஷ மனநிலையும் கிடைக்குது. ஆனால் இது டெம்பரரியாக ஒரு நாள் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. நம்மளோட மனநிலையை, மேம்பட்ட மனநிலையை பெற, கவலைகள் குறைய, ரத்த அழுத்தம் குறைய இந்த மசாஜ் தெரப்பி நல்லாவே உதவி செய்யும். என்ன டாக்டர், ஏதாவது மசாஜ் சென்டருக்கு எது நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது ப்ரூவ் பண்ணப்பட்ட டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சில பேர் அந்த மிஷினில் உட்காரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் பற்றி சொன்னேன். அதே சமயம் ஒரு மசாஜ் தெரப்பிஸ்ட்டை நம்ம ஒரு மசாஜிங் பண்ணும்போது அப்போது ஒரு லேசான வலியை நம்மளால் உணர முடியும். இது பொதுவானது தான். அதே சமயம் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு வைங்களேன், அது நல்லது கிடையாது. நீங்கள் தாராளமாக தெரப்பிஸ்ட்டை சொல்லலாம், இந்த மாதிரி வலிக்குது, வலியை அழுத்தத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னு. ஏன்னா மசாஜ் செய்கிறதுனா வலிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. வலிக்காமல் நம்ம தசைகளுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கே தவிர வலிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள், அழுத்தம் அதிகமாக இருக்குது, குறைவாக கொடுக்க சொல்லி. ஏன்னா சில சமயம் இந்த கால்களெல்லாம் காலோட ஆர்ச் ஆஃப் த ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆர்ச் ஆஃப் த ஃபுட் பகுதியிலலாம் நம்ம அழுத்தத்தை கொடுக்கும்போது பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமான நரம்புகள், நுணுக்கமான ஃபேஷியா, ஒரு சதை மாதிரி தான் இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம்.
இந்த ஆர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் டிஷ்யூலலாம் நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுத்தோம்னா வலி வந்துடும். மசாஜ் தெரபிஸ்ட் அதிகமாக கொடுத்தாருன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அழுத்தம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கணும். நல்லா அழுத்தினா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வலி ஏற்படும். அது நல்லது கிடையாது. அதே மாதிரி மசாஜ் தெரபிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணும்போதும் அதுவும் முக்கியம். யாரோ ஒருத்தர் சும்மா அவங்க சொல்லி தந்தாங்க இவங்க சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட போகிறது தப்பு. இதுக்குன்னு ட்ரெயினான சர்டிஃபைடு ப்ராக்டிஷனர் இருப்பாங்க இல்லையா? இப்போ டாக்டர்னு இப்போ MBBS MDன்னு பார்க்குற முறை அதே முறையில் தான் இப்போது மசாஜ் தெரபிஸ்ட்டுக்கும் அவங்களுக்குமே சர்டிஃபிகேஷன் உண்டு. இந்த சர்டிஃபைடு பீப்புள் தான் கரெக்டான முறையில் கொடுக்கவும் முடியும் மசாஜிங்க அப்படிங்கிறத மருத்துவமாக. இன்னொன்று, இந்த மசாஜிங்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு பார்க்கும்போது மூளையில் ஏற்கனவே சொன்ன என்டார்ஃபின் போன்ற நல்ல கெமிக்கல் சுரக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட ஹார்மோன்கள் சுரப்பு கம்மியாகும். கார்டிசால் அப்படிங்கிறது கம்மியாகும். அட்ரினலின், நார்எஃபினெஃப்ரின் இதெல்லாம் படபடப்பு டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களோட சுரப்பும் குறையும். இந்த மாதிரி குறையும் போது தான் நம்மளுக்கு ஈவன் நீண்ட புற்றுநோய் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம பாதுகாக்கப்படுறோம். இந்த மசாஜிங்லேயே பல வகை உண்டு. ஃபஸ்ட்டு மயோதெரப்பி. மயோதெரப்பி அப்படிங்கிறது குறிப்பாக தசைகள், மயோ அப்படின்னாலே மசில்னா தசை. குறிப்பாக தசைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலி, சுளுக்கு, அடிபடுறது, விளையாட்டுனால் அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீட்டெடுக்க உதவுறது மயோதெரப்பி. இரண்டாவது டைப் ஆஃப் மசாஜ் தெரப்பியூட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸ். ஆனால் இதுக்கு பேர் வெஸ்டர்ன் ஆர் ஸ்வீடிஷ் மசாஜ்னு பேர். இந்த டெக்னிக் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனுக்கும் ரத்த மறு சுழற்சி, அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யக்கூடியது இந்த டெக்னிக்கு தெரப்பியூட்டிக் மசாஜ். மூணாவது மசாஜ் நிணநீர் சுரப்பிகள், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மசாஜ் இருக்கு. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் நிணநீர் சுரப்புகளை சரிப்படுத்தக்கூடியது. அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை சேர்க்கப்பட்ட மசாஜுங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. பேபி மசாஜ் இருக்கு. இந்த பேபி மசாஜ் எதுக்குன்னா குறிப்பாக குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு, ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மலச்சிக்கல், அந்த கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க, தூங்குறதுல பிரச்சனை வரும், காலிக் பெயின், வயிறு வலி, ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைக்கக்கூடியது இந்த பேபி மசாஜ். ஷியாட்சு அப்படிங்கிற சைனீஸ் டெக்னிக் இருக்குது. பாடியோட எனர்ஜி ஃப்ளோவை சரிப்படுத்தக்கூடியது. அந்த லெவலுக்குலாம் நம்ம போகலை. ஸ்போர்ட்ஸுக்கு குறிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மசாஜ். குறிப்பாக இந்த இடத்துக்கு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அந்த இடத்த மட்டும் சரி பண்ணக்கூடிய மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்குது. கடைசியாக யார் மசாஜ் பண்ணக்கூடாது? இப்போ கர்ப்ப காலத்தில் நாட் அட்வைசபிள். ப்ரெக்னென்சி அப்போ மசாஜ் பண்ணக்கூடாது. தோலில் பிரச்சனைகள் இருக்குது, தோல் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது, தொற்று கிருமிகளாக இருக்கலாம், இல்லை ஆட்டோ இம்யூன் சொல்லிட்டு தோல் சம்மந்தமான வறண்டு போதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, தோல் செதிராக உரியுது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் முடிஞ்ச அளவு மசாஜ் தெரப்பியிலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, இல்லை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, கால்சியம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நீங்கள் மசாஜ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும். ரொம்ப வீக்னஸ் இருக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் சில சமயம் அந்த எலும்புகளை பாதிச்சிடலாம். நாலாவது, கிரிட்டிக்கல் டிசீசஸ், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த நோய் உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் மருத்துவமே எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் மசாஜ் தெரப்பியை தவிர்க்கிறது முக்கியம். இந்த 4 பிரிவினரை தவிர மற்றவங்களுக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது மசாஜ் தெரப்பி போகிறதுக்கு. உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றாப்புல மசாஜை வடிவமைச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த மசாஜ் தெரப்பி கொடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.